வணக்கம் மக்களே. இன்னைக்கு அம்மா சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க கிச்சனில் போய் பார்ப்போம். இப்போ ஒரு 100 கிராம் சீனி திரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கப்பு மைதா, கொக்கோ பவுட்ரு ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு அந்த இனிப்பை கொடுக்கறதுக்காக, ஒரு 200 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் எசன்ஸு நம்ம தேவைக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ சீனி, கொக்கோ பவுட்ரு, மைதா, உப்பு, பேக்கிங் சோடா இவ்வளவும் நம்ம சளிச்சிட்டு வந்துக்கிடுவோம். மாவு, கொக்கோ பவுட்ரு, உப்பு, பேக்கிங் சோடா எல்லாமே சளிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு சளிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி சளிச்சு வச்சுக்கிடணும். இப்போ இது கூட நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு ஆற வச்ச பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இந்த பாலை இப்போ ஊற்றிக்கிடுவோம். அரை கப்பு ஆயில் வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கட்டும், ரீபண்ட் ஆயில்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு நெய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இது வெண்ணிலா எசன்ஸு, ஒரு வாசத்துக்காகத்தான். ஒரு 2 சொட்டு மட்டும் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கசப்பு போதும். ஒரு முட்டை அதில் அடித்து ஊற்றிக்கிடுவோம். ஒரு முட்டை போதும். நான் மாவு கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், அதனால் ஒரு முட்டை போதும். நீங்கள் அதிகமாக மாவு எடுக்கும்போது கூட்டிக்கோங்க முட்டையை. இதை வச்சு நல்லா கலக்கிக்கிடணும். இந்த மாதிரி நம்ம அடித்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சாக்லேட் கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இது இப்போ இந்த கேக்கு செய்த பாத்திரத்தில் நம்ம பட்டர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ நெய் தான் போடுதேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு எல்லா பக்கமுமே படுத மாதிரி தடவி விட்டுக்கிடுவோம். இப்போ நெய் போட்டு இப்படி தடவி வச்சுக்கிட்டேன் கேக்கு பாத்திரத்தில். இப்போ கொஞ்சோட மைதா போட்டு இப்படி நம்ம எல்லா பக்கமும் படுத மாதிரி பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த கேக்கு பாத்திரத்துக்கு இந்த மாவை மாற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். பாருங்கள், இப்படி உழணும், ரிப்பன் மாதிரி உழுது பாருங்கள். இப்படி இருக்கணும் நம்ம மாவு. இப்போ மாவை கேக் பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்படி 2 குழுப்பு குடிக்கங்க. இப்படி தட்டிட்டிங்கன்னா ஒன்று போல் நமக்கு இதாயிரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், தண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ள நம்ம கேக்கு பாத்திரத்தை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும், நான் வைக்கிறப்போ காட்டுறேன். பாதாமும் முந்திரியும் இதில் மேலாக்க இப்படி தூவி விட்டுக்கிடுவோம். நல்லா நொறுக்கிக்கிடணும். பாதாம் முந்திரியும் இப்படி நல்லா பொடிச்சிக்கிட்டு இது மேலே இப்படி தூவி விட்டுக்கிடுவோம். நல்லாயிருக்கும், ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கேக்கை உள்ளே வைப்போம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு ஸ்டாண்டு போட்டு உள்ளுக்கு வச்சுருக்கோம். இப்படியே இருக்கட்டும், பொங்கும். மூடி போட வேண்டாம். 10-15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். உள்ளுக்கு எந்த மூடியும் மூட வேண்டாம், ஏன்னா பொங்கி வரும். இப்போ அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே மூடியை மட்டும் போட்டு இப்படி மூடிக்கணும். இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், தட்டிடுவோம். இப்போ சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தட்டிக்கிடுவோம். கொஞ்சம் ஆறிட்டு நல்லா அழகாக வந்துடும். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ கேக்கு இந்த பிளேட்டை மாற்றியிருக்கேன். இந்த பிளேட்டில் தட்டியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. பாருங்கள், பஞ்சு போல் இருக்குது. மக்களை இன்றைக்கி சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு வரேன். நன்றி, வணக்கம்.